ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 36. தசரதன் ராமனை சதுரங்க பலங்களோடு காட்டுக்கு அனுப்ப நியமித்தலும் அதை கைகேயி ஆக்ஷேபித்தலும் சித்தார்த்தன் என்பவன் கைகேயிக்கு நல்ல புத்தி நல்குதலும். அச்சமயம் சுமந்திரனை நோக்கி தசரதன், சாரதியே, ராமனை தனியே காட்டிற்கு அனுப்ப வேண்டா. ரத கஜ துரக பதாதிகளான சதுரங்க சேனைகளுடனும் சகலவிதமான ஐஸ்வர்யங்களுடனும் அனுப்புவாயாக என்று கூறினன். கைகேயி மனம் பதைத்து வாடின முகத்துடன் அரசனை நோக்கி, சத்புருஷனாய் இருப்பாயின் இன்னனும் கட்டளையிட ஆகாது. மேலுள்ள சுவைகள் எல்லாம் குடிக்கப்பட்ட பின் அடியில் நின்ற மத்தியம் போல் ஜனங்கள் நீங்கி பாழாகி ஐஸ்வர்யங்கள் எல்லாம் தொலைய பெற்று சிறிதும் அனுபவிக்க தகாததான இந்த ராஜ்யத்தை பரதன் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள மாட்டான். மேலும் உன் வம்சத்திலேயே சகரன் என்னும் அரசன் தன் மூத்த புதல்வனான அசமஞ்சனை காட்டிற்கு அனுப்பி இருக்கிறான். அவனை சைன்யாதிகளுடனும் சம்பத்துக்களுடனும் அனுப்பவில்லை. ஆகையால் காட்டிற்கு அனுப்புவதென்றால் தனம் முதலியவை ஒன்றும் இல்லாமல் துரத்துகையே ஆகும். அப்படியே ராமனும் செல்ல வேண்டும் என்றனர். அரசன் சி பாபிஷ்டே என்று நிந்தித்து வாளாவிருந்தான். அச்சமயம் அரசனுடைய சிறந்த மந்திரிகளுள் ஒருவனான சித்தார்த்தன் என்பவன் பேசத் தொடங்கி, கைகேயி, அசமஞ்சன் என்பவன் நகரத்தில் உள்ள சிறு குழந்தைகளை தூக்கி சரையு நதியில் எறிந்து அவைகள் துன்பப்படுவதைக் கண்டு நகைத்து விளையாடினமையால் அவனது தந்தையான சகர மகாராஜன் அவனை வனத்திற்கு துரத்தினன். அச்சமயம் அவனை அவன் மனைவியோடும் பரிவாரங்களோடும் வாகனத்தில் ஏற்றி உயிருள்ள அளவும் காட்டிலேயே வசிக்குமாறு கட்டளையிட்டனன். அவனை போல் காட்டிற்கு அனுப்ப வேண்டும்படியான பாபம் ராமன் யாது செய்தனன்? ராமனிடம் எவ்விதமான துர்குணத்தையும் நாம் கண்டதில்லை. அப்படி உனக்கு அவனிடம் ஏதாவது தோஷம் புலப்படுமாயின் இப்பொழுது கூறு, உடனே அவனை அனுப்பிவிடலாம். தர்மமே வடிவெடுத்த மகானுபாவனை காட்டிற்கு அனுப்புவது தர்மத்திற்கு விரோதமாகும். உலகத்தில் உனக்கு இனி நேரப்போகிற கொடிய நிந்தனைக்காகிலும் பயந்து நீ உன் வரங்களை மாற்றிக்கொள்வது நலம் என்று கூறினன். அண்ணனும் சித்தார்த்தனால் கூறப்பெற்ற கைகேயியை விழித்து தசரதன், அடி பாவி, நான் இப்பொழுதே ராஜ்யத்தையும் சுகத்தையும் தனத்தையும் துறந்து ராமனை பின்தொடர்ந்து போகிறேன். நீயே ராஜாவாகிய பரதனோடு சுகபோகங்களை அனுபவித்துக் கொண்டிரு என்றனன். ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள். ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం. రామ 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 రామ.